ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FUNFULL TECHYS கைஸ். அப்போ இன்னைக்கு நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு எமர்ஜென்சி லைட் தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு எமர்ஜென்சி லைட் செஞ்சிருந்தோம். அது 5 வோல்ட், அது நம்ம மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இது நம்ம சன்லைட் பக்கத்துல வச்சா போதும், இது சார்ஜ் ஆகிடும். அப்போ டைம் வேஸ்ட் ஆகாம வீடியோல போகலாம். கைஸ், முதல்ல ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதில் எல்இடி, அதுக்கப்புறமா நம்ம சோலார் பேனல் வைக்கிற அளவுக்கு என்னன்னா ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கைஸ், உங்ககிட்ட இருக்க சோலார் பேனலுக்கு அளவுக்கு என்னன்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி, அதுக்கப்புறமா நம்ம சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இப்போ ஒரு 5 பீஸ் ஒயிட் எல்இடி எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கேன். அதில் நம்ம எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்ட்போர்டு திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண எல்லா எல்இடியுடைய லெக்ஸையும் ஒரு சைடு என்னன்னா பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம எல்லா எல்இடியுடைய பாசிட்டிவ் ஒன்னா ஷார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம எல்இடியுடைய பாசிட்டிவ்ல இப்போ ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரியே நம்ம எல்இடியுடைய நெகட்டிவ் வரிசை என்னன்னா ஷார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இன்னொரு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா எல்இடியும் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 6 வோல்ட் சோலார் பேனல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த சோலார் பேனல்ல பாத்தீங்கன்னா அவங்களாவே பிளஸ் அண்ட் மைனஸ் மார்க் பண்ணிருப்பாங்க. நெகட்டிவ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒயர் சோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பாசிட்டிவ்க்கு ஒரு ரெட் கலர் ஒயர் சோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஹோல் போட்ட அந்த ஒரு கார்ட்போர்டில் நம்ம சோலார் பேனலில் வச்சுக்கிட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணினா க்ளூ பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ண கார்ட்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதனால இந்த ஒரு கார்ட்போர்டில் அதை ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது மாதிரி 4 நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி இன்னொரு கார்ட்போர்டை பேஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ண அந்த 4 கார்ட்போர்டையும் நம்ம இந்த ஒரு கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம லாஸ்ட் கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு சுவிட்சை பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம சுவிட்சுடைய அந்த ஒரு அளவு இந்த ஒரு கார்ட்போர்டில் ட்ரா பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுவிட்சை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த ஒரு கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு பேஸ் கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி என்னன்னா தேவைப்படுது. நம்ம பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து 2 ஒயரை சோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சோலார் பேனலோட நெகட்டிவ் நம்ம பேட்டரியோட நெகட்டிவ்ல ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சோலார் பேனலுடைய பாசிட்டிவ் நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ்ல ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்செடுத்த அந்த ஒரு பேஸ் கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து நம்ம சுவிட்சுடைய ஒரு லெக்கில் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பீஸ் ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம சுவிட்சுடைய இன்னொரு லெக்கில் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ண அந்த ஒரு ஒயரை வந்து நம்ம எல்இடியோடைய பாசிட்டிவ்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் வந்து நம்ம எல்இடியோட நெகட்டிவ்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண இந்த ஒரு கார்ட்போர்டையும் நம்ம சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு கார்ட்போர்டையும் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட்டுக்கு கீழே என்னன்னா வைக்கணும். அப்போதான் நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ்ல தான் நம்ம லைட் வந்து எரியுது. இப்போ வந்து நம்ம நைட் டைம்ல நம்ம லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே செஞ்ச லைட்டை விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே செஞ்ச அந்த எமர்ஜென்சி லைட்டை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஐ கார்டில் வந்து தரேன், மறக்காம போய் பாருங்க. நம்ம லைட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒர்க் ஆகுது. அது நம்ம சின்ன சோலார் பேனல் யூஸ் பண்ணனால இது வந்து சார்ஜ் ஆகுறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் என்னன்னா எடுக்கும். என்னங்களோட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கிறது டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு புதிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கேட்டிங்க.